ஆசைகள் தாங்க இந்த அளவுக்கு ஏமாறதுக்கு காரணமே. ஒரு தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இன்னொன்றுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. ட்ரேடிங் ஒரு பிசினஸ் உழைச்சி சாப்பிட்டாதாங்க உடம்புல ஓட்டும். ஆக்சுவலி எனக்கே இந்த ஒர்ஸ்ட் கேஸ் நடக்க இருந்துச்சு. நான் கொஞ்சம் தெளிவா இல்லை அப்படின்னா ஒரு பேங்க் ஸ்டாஃப் 50 லட்ச ரூபாய் கிட்ட ஏமாந்து சூசைட் பண்ணியிருந்தாங்க ரயில்ல. நம்ம மக்களை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா நம்ம மக்கள் ரொம்ப ஏமாறுறோங்க. ஓப்பனா சொல்ல போனோம்னா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நடக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்கேம். இல்ல படிக்காதவங்களை விட படிச்சவங்க தான் நிறைய பேர் ஏமாறுறாங்க. என்னடா அப்படின்னு சொல்றேன்னு கேட்டா, ஆமாங்க, ரீசெண்ட் டேஸ்ல என்னுடைய நண்பர் ஒருத்தவராக இருக்கட்டும், நான் மீட் பண்ற ஒரு 2 கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், என்கிட்ட சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேம்ல நாங்கள் மாட்டிக்கிட்டோம். என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு கேம்னு சொன்னாங்க, ஒரு ரிவ்யூ போட சொன்னாங்க, அப்படின்னு சொன்னாங்க, இப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆசை வார்த்தைகளை விட அவங்க ப்ரூஃபோட எங்களுக்கு எவிடன்ஸ் கொடுத்தாங்க. ப்ரூஃப் அப்படிங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் 100 ரூபா கொடுங்க, 300 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்கங்க. 300 ரூபா கொடுத்தோங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னாங்க, கொடுத்தோங்க. 1000 ரூபா கொடுங்க, கண்டிப்பா வித்தின் 2 to 3 ஹவர்ஸ்ல ஒரு 10,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோங்க. 10,000 ரூபா வரைக்கும் எனக்கு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நீங்க 10,000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு 50,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல படிச்ச நம்ம மக்கள் எப்படி அவன் 10,000 ரூபா வச்சு 50,000 ரூபா மாற்றாங்கிற அந்த சின்ன விஷயத்த கூட யோசிக்காம போயிட்டு அவன்கிட்ட 10,000 ரூபா கொடுக்குறது. ஐயோ 10,000 ரூபா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஆகுது. ஆனா இல்ல ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் படிச்ச பொண்ணுங்களும் வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ரொம்ப எனக்கு மன வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க இதை பத்தின அவேர்னஸ் உங்களை டிபெண்ட் பண்ணவங்கள்ட்ட, அம்மாட்டையோ இல்ல தங்கச்சிக்கிட்டேயோ உங்க ஒய்ஃப் கிட்டயோ நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நான் ரீசெண்டா பார்த்த 3 கேஸையும் பத்தி நான் இங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றாங்க எங்க டீமுக்கு. எங்க டீம் பேசுறாங்க. அங்க எங்க டீம் பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா என்னோட இன்ஸ்டாகிராம் என்னோட அட்மின் டீமும் அண்ணே என்னோட ஒய்ஃபை நான் ஹேண்டில் பண்ணாங்க. அங்கே பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ப்ரோ நான் இவங்கள்ட்ட இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன் ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருப்பேன். என் வீட்டில் என்னோட காலேஜ் ஃபீஸுக்காக கொடுத்தாங்க. நான் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இங்கே வரும், காலேஜ் ஃபீஸை கட்டலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லி என் குடும்ப கஷ்டத்துக்காக நான் கூட்டம் போயிடுமே எனக்கு ஆசை வாட்டை சொன்னாங்க ப்ரோ. இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணே சொல்றாங்க. பொண்ணை டார்கெட்டா வச்சு ஒரு பொண்ணு மாதிரி பேசுறாங்க. பொண்ணுங்களோட சைக்காலஜி என்னன்னா, இன்னொரு பொண்ணு ஒரு விஷயத்த சொன்னா அப்படியே நம்பிடுவாங்க. பசங்க சொன்னா நம்ப மாட்டாங்க. அது அந்த மாதிரி நம்பும்போது இந்த பொண்ணு எனக்கு என்ன பண்ண தெரியல, வீட்டுல சொன்ன எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ, எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க, உங்களுக்கு அட்ரஸ் தெரியாது, அவங்க ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் கிடையாது, அவங்க தமிழ்நாட்டுல இருந்தா கூட ஏதாச்சும் பண்ணி ஹெல்ப் பண்ணி செய்யலாம். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. அந்த பொண்ணு ஃபைனலி இதை விட ஆபத்தான முடிவுக்கு போடுங்க. என்ன ஆபத்தான முடிவுக்கு போடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் லோன். ஆக்சுவலி இங்க 50,000 ரூபாய் ஏமாறுட்டுன்னு சொல்லிட்டு லோனாச்சும் எடுத்து என் வீட்டுக்கு தெரியாம நான் இதை பண்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் லோன் ஸ்கேமுக்கு போய் மாட்ட போறாங்க. அப்ப இப்ப நிறைய பேரு ஒரு தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ஆன்லைன் லோனுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. ஏன் நம்ம மக்களுக்கு இதை பத்தி அவேர்னஸ் வர மாட்டாங்க? யாரும் ஒருத்தவும் சும்மா பண்ண மாட்டாங்க. அவன் உங்களை ஏமாத்தாங்கிறது தெரிஞ்சும் ஏங்க ஏமாறுறீங்க? முக்கியமா இதை பண்றது யாரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடக்கு நண்பர்கள், அப்புறம் ஸ்ரீலங்கன் நண்பர்களும் இதுல ஒரு கூட்டம் இருக்குங்க. ஆக்சுவலி நான் ஸ்ரீலங்கன் யாரையும் நான் தப்பா பேசல. ஏன்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ல பேசி ஒரு மெம்பர் ஒருத்தவங்களை ஏமாத்திருக்காங்கிறாங்க. ஆனா அது எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடா. என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆர்டர் கன்சல்டிங் வச்சிருக்காப்ல. அவரு கனடாக்கு ஒரு பர்சனை ஏற்றும் போது இவங்க இந்த ஜாப் தான், எங்களுக்கு வேகன்சிக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அனுப்பி விட்டுருக்காரு. அந்த பையனை ஸ்கேம் பண்ண சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. கனடாக்கு அனுப்பும்போது இந்த மாதிரி போன் பேசி நீங்க வந்து ஏமாற்றணும், அதுதான் உன்னோட ஜாபு, உனக்கு சேலரி 2 லட்சம் ரூபா. சேலரி எவ்வளவா? 2 லட்சம் ரூபாயா? உன்னோட ஒர்க் என்னன்னா ஏமாற்றணும். ஒரு ஆபீஸ் செட்டப் போட்டு வேலையை டெலிகாலிங் சொல்லி வேலையை ஏமாற்றுறதான். அந்த பையன் பார்த்துட்டு இங்கே ஏமாற்ற சொல்றாங்க, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, திருப்பி நான் ஊருக்கு வரேன், இது ரொம்ப பாவப்பட்ட தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வராப்ல. ஆனா வேலைக்கு கேட்கிறப்ப எனக்கு இந்த வேலைன்னு சொல்லி கேட்கறாங்க, டெலிகாலிங்காங்க. ஆனா உள்ள போனோன்னு இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது. இது லீகலா நடக்கிறா இல்லீகலா நடக்கிறா நமக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஸ்கேம்ல எவ்வளவு பண்ணணும் அதுதான் அவங்களோட டியூட்டி. ஸோ அந்த மாதிரி ஜாப்ல மாட்டிக்கிட்டு வேற வழி இல்லாம, ஏன்னா கிட்டத்தட்ட கனடா போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணி போறாங்க.
அது பண்ணுமே சொல்லிட்டு வேற வழி இல்லாம இது பண்றாங்க. நம்ம அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. ஆனா இந்த ஸ்கேம்ல மட்டும் அந்த பொண்ணு ஆன்லைன் லோன் போகுது. பட் எங்களோட டீம் சொல்லிங்க இந்த விஷயத்த பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்க, வீட்டில் போய் சொல்லுங்கன்னு சொன்னோம். பட் அதுக்கப்புறம் சொன்னாங்களா என்ன நமக்கு தெரியல. அடுத்த இன்னொரு கேஸ், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் இதே மாதிரி ஒரு ஸ்கேம்ல போயிட்டு நண்பர் எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, மச்சான் சொல்லு மச்சான் அப்படிங்க, இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா விட்டுட்டாங்க, இந்த மாதிரி சொல்லி ஏமாத்திட்டாங்க. அதாவது எப்படி ஏமாத்துறாங்க இவங்களோட தொழில் அப்படின்னா, 1000 ரூபாய் நம்ம பே பண்ணும்போது 10,000 ரூபாய் அனுப்பிடுறாங்கங்க. அது வந்துச்சுன்னு நம்பி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 20,000 ரூபாய் அனுப்புனீங்க அப்படின்னா 60,000 ரூபாய் அனுப்புன்னு சொல்றாங்க. நம்ம மக்கள் 20,000 ரூபாய் அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு 60,000 ரூபாய் வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த 60,000 ரூபாய் நீங்க எடுக்கணும்னா மேற்கொண்டு ஒரு 20,000 ரூபாய் கட்டுங்க. அப்போ ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு தெரிஞ்சு கிடையாது, தெரியாம 40,000 ரூபாய் பே பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் திருப்பி 40,000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 40,000 ரூபாய். நீங்க அந்த 40,000 ரூபாய் எடுக்கணும்னா மேற்கொண்டு எனக்கு 40,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 80,000 ரூபாய் போயிடுச்சு. 80,000 ரூபாய் எடுக்கணும் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. ஐயோ இவ்வளவு கொடுத்துட்டோமே, வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருமே. பொண்ணுங்களோட மென்டாலிட்டி, ஆமா நான் அதுதானே உண்மை. ஐயோ வீட்டுல ஹஸ்பண்டுக்கோ இல்ல அப்பாக்கோ இல்ல அண்ணன்த்தையோ இல்ல தம்பிக்கோ தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு அவங்க நொண்டு போய் ஒரு பொண்ணோட சுமையாங்க இது அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்து கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃப்ரெண்டோட மிஸ்ஸஸ் கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாங்க, 10 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்காங்க. நண்பர் சொல்றாரு இந்த மாதிரி பயந்துட்டாங்கப்பா, என்ன பயந்து சொல்றாங்க. நான் ஒரே ஒரு சொல்றேன், மிஸ்ஸஸை ஃபர்ஸ்ட் நீ கொண்டு வா, இது ஒரு மேட்டர் கிடையாது. ஆனா இந்த கேஸ்ல நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர். எல்லாமே என்ன டிரான்ஸ்ஃபர்? அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர். உடனே நேராக உள்ள சைபர் கிரைம் ஆஃபீஸுக்கோ இல்லை எஸ்பி ஆஃபீஸுக்கோ போயிட்டு ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கூட கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டை ஃபீஸ் பண்ணுவாங்க. மேபி அந்த கிளைண்ட் நம்மளே தேடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தேன். பட் இன்ன வரைக்கும் எனக்கு அப்டேட் இல்லை. மேபி என்ன வேணாலும் நடந்துருக்கலாம். பட் நான் வந்துட்டு விசாரிச்சு நம்ம அதுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் இன்னொரு பெரிய சட்ட சிக்கல்னா, 10 லட்சம் ரூபா ஈஸி மணி கிடையாது. எல்லாரோடைய நிலைமையிலும் பார்க்கும்போது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுங்க. ஓகேவா, யாரானாலும் பயப்படக்கூடிய ஒன்று. இன்னொரு கேஸ்ல என்னன்னா, நேற்று நான் ஒரு கிளைண்ட்ட பேசினேன், இதோட அவேர்னஸா போடலாம் நினைக்கிறப்ப அவங்க சொல்றாங்க, ப்ரோ நான் 50 லட்ச ரூபாய் கிட்ட நாங்கள் ஏமாந்துட்டோம் ப்ரோ. இதை ஏமாத்தினது யாருன்னு கேட்டா, நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல பேசுற ஒரு ஸ்ரீலங்கன். எனக்கு அதிசயமா போயிருச்சு, இன்னும் இந்த அளவுக்கு ஏமாற்றுறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா நீ இந்த அமௌண்ட் எடுக்கணும்னா இந்த அமௌண்ட் போடு. வெல் எஜுகேட்டடா இருக்கிற ஒரு பர்சன் அவங்க சொல்ல நமக்கு கோபங்கள் வருது. எப்படிங்க ஏமாற்ற மனசு வருதுன்னு தெரியல. அதான் சொல்றேன்ல, ஆசைகள் தாங்க இந்த அளவுக்கு ஏமாறதுக்கு காரணமே. ஆசையை கண்ட்ரோல் பண்ண நம்ம மக்களுக்கு இல்லை. நான் ஈஸியா சம்பாதிக்கணும், கொஞ்சம் யோசிக்கங்க. ஏமாற்றுறாங்கங்க. எனக்கு நினைக்கும் போது இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் இதை ஒரு ஸ்டெப்பா எடுத்து பண்ணுங்க. என்னோட ஒன் ஆஃப் த ரெக்வஸ்டா நான் கேட்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது, இவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலை நடக்குது. ஆனா இந்த கேஸ்ல ஆமா அதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்கேமா தாங்க இருந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்சேஞ்சு கிளம்பு. ஸோ இந்த மாதிரி நடக்குதுங்க. கொஞ்சம் இந்தியன் கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. ஆனா இந்த ஒஸ்ட் கேஸ்ல இந்த கேஸ்ல பண்ண மாதிரி அக்கௌண்ட்டை கூட ஃபீஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க நல்லா ஸ்கேன் பண்ணியிருக்காங்க பினான்ஸ்ல. நான் உங்களுக்கு வந்து பிட்காயின் வாங்கி தரேன், பினான்ஸ்ல பண்ணுங்க, பினான்ஸ் மூலமா எனக்கு பேமெண்ட் அனுப்புங்க. பினான்ஸ் அப்படிங்கிறது இல்லீகல் அத்தாரிட்டி. ரெகுலேட் படி இந்தியாவில் பினான்ஸ் ஆப் யூஸ் பண்ணக்கூடாது. அழகா டியூன் பண்ணி அழகா இருக்கான். இப்போ இவங்களால ஒரு கேஸ் ஃபைல் பண்ணா கூட இது அவங்களுக்கு அப்படியே ரிவீட் ஆகும். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. கொஞ்சம் நம்ம மக்கள் அவேரா இருங்க. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஏன்னா நான் என் ஃப்ரெண்டுக்கு கூட நான் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு கூட என்னால் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சு. இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு சொல்யூஷன், இதெல்லாம் சின்ன அமௌண்ட். பட் இது கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா. ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் மேல குறை சொல்ல முடியாது. நம்மளா போறது, நம்மளோட ஆசைக்கு அடி பண்ணிடுது. இது கவர்மெண்ட்ல வந்து எனக்கு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களால என்ன பண்ண முடியும்? ஸோ எவ்வளவோ அவேர்னஸ் நடக்குது, எவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது, ஆன்லைன்ல இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது, கொஞ்சம் அவேரா இருங்க. அதாவது நம்மளோட ஆசையை வச்சுட்டாங்க ஏமாற்றுறாங்க. நீங்க ஏமாற்றுக்கு ரெடியானா அவங்க ஏமாற்றவும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல மாட்டாதீங்க. எவ்வளோ டைம் நான் சொன்னாலும் அதை கொஞ்சம் மக்களுக்கு புரிய வைங்க. உங்க வீட்டுல நீங்க பேசுங்க, மனசை விட்டு பேசுங்க. இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இல்ல ஆம்பளைங்க இது அவங்க கிட்ட தெரியப்படுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட வந்து சொல்லுங்க.
ஆனா இந்த worst case எல்லாம் ஆம்பளைங்களுமே ஏமாறாங்களே. அவன் நம்ம யார்கிட்ட போய் சொல்றது, யார்கிட்ட போய் எடுக்கிறது, அவங்களுக்கே பயம் வருதுங்க. ஆக்சுவலி எனக்கே இந்த worst case நடக்க இருந்துச்சு. நான் கொஞ்சம் தெளிவா இல்லை அப்படின்னா என் மிஸ்ஸஸுமே ஏமாந்துருப்பாங்க, என்னோட ஒய்ஃபுமே ஏமாந்து. நான் சொன்னேன் இதெல்லாம் ஸ்கேம், இதை விட்டு தள்ளி வாங்க. இட்ஸ் எனஃப். நம்ம தாங்க சொல்லணும். உங்களை டிபெண்ட் பண்ணவங்க உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ண அந்த மாதிரி நடந்துக்கங்க. நடக்கலன்னா நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம இவ்வளவு நாள் கட்டி வச்சது எல்லாமே போயிடுங்க. நிறைய கேஸ் பார்ப்பீங்க, worst கேஸ் சூசைடு, அப்படி இப்படி எவ்வளோ worst கேஸ் பார்க்குறோம். ரீசெண்டா கும்பகோணத்துல கூட ரீசெண்டா நடந்துடுங்க. ஒரு பேங்க் ஸ்டாஃப் ஏமாந்து 50 லட்ச ரூபாய் கிட்ட ஏமாந்து சூசைட் பண்ணிருந்தாங்க ரயில்ல. ஸோ கேட்க அவ்வளோ மனசு வெம்புதுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல மாட்டுறாங்க. உழைச்சி சாப்பிட்டாதாங்க உடம்புல ஓட்டும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல போயிட்டு மாட்டாதீங்க. ஆனா இந்த ஸ்கேம்லாம் நடக்கிறது ஒரே நேம் தான், ட்ரேடிங். யார்த்தையும் போயிட்டு நீங்க ₹1 கொடுக்காங்க, ட்ரேடிங் பண்ணி தானே நீங்க ஓனா ட்ரேட் பண்ணுங்க, ஓனா அதெல்லாம் கட்டுக்குங்க. போட்டு சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ண பாருங்க. ஆசை கிடையாதுங்க, பிசினஸ்ங்க. ட்ரேடிங் ஒரு பிசினஸ். இந்த மாதிரி நீங்க ஏதாவது மாட்டிருக்கீங்க அப்படின்னா என் ஆஃபீஸுக்கு வாங்க, ஏதாவது உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்க முடியும்னு நான் சொல்றேன். ஏதாவது அந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா எந்த வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்லையா உங்க பக்கத்துல உள்ள ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு கொரிஸ் கேளுங்க, தப்பு கிடையாது, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம், மாட்டாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலமா நம்ம மக்களுக்கு தெரியப்படுங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்க தான் வீட்டுல இருக்காங்க, நம்ம வேலைக்கு போறோம், அவங்க வீட்டுல இருக்காங்க. ஸோ ஃபன்னுக்காக ஒரு இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ ரீல்ஸோ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. இவன் சொல்றான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு போனீங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கு நடக்கும். அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ஒரே விஷயம் சொல்றேன், நாளைக்கு நடந்ததுக்கு அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இனிமே அண்டில் பை. See you.